எல்லாத்துக்கும் வணக்கம். நான் டாக்டர் மீனலோஷினி. இங்க பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். இப்ப நான் பேசப் போறது கீஹோல் ஆர் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பத்தி. இப்போ குழந்தைங்களுக்கு இப்ப நெறையா காரணத்துனால சர்ஜரி தேவைப்படும். ஸோ இப்போ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்கிறது ஓப்பன் சர்ஜரி விட பார்த்தோம்னா, அவங்களோட ரெக்கவரி டைம் கம்மியா இருக்கும். ஸோ இப்ப நம்ம இன்னைக்கு சர்ஜரி பண்றோம்னா, அன்னைக்கு சாயந்தரம் இல்ல அடுத்த நாளே அவங்க பேக் டு அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்துருவாங்க. ஸோ அவங்களோட ரெக்கவரி டைம் ரொம்ப குயிக்கா இருக்கும். ஸோ இப்ப பண்ணா அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாளே வீட்டுக்கும் திரும்பி போயிரலாம். அவங்களோட எல்லா ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓப்பன் சர்ஜரி கம்பேர் பண்றப்போ இதோட ரெக்கவரி டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அவங்களுக்கு பெயின் இதுவும் ஓப்பனா கம்பேர் பண்றப்போ அவங்களுக்கு வலி அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பெயின் ஃபேக்டர் இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க மெடிசின்ஸ் எல்லாமே குடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ குழந்தைங்களுக்கு சர்ஜரி அப்படின்னோன நம்ம சர்ஜரியா அப்படிங்கிறது பயப்பட வேண்டியதில்ல. ஸோ எதுனாலும் சில காரணத்துக்கு பண்ண வேண்டியது இருக்கும். பட் பண்ணாலும் அவங்களோட ரெக்கவரி சீக்கிரம் இருக்கும். அவங்க சீக்கிரமாவே சரியாயிருவாங்க.